Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய லெசன் 1 தான் நம்ம முழுமையாக படிக்க போகிறோம். ஸோ இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஸோ இந்த ஒரு பாடம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் போங்க மேம் எப்பயும் போல் ரொம்ப ஈஸியான பாடம் தான் சொல்லுவீங்க, பார்த்தா ஒரு 13லேருந்து 14 பேஜ் இருக்குது, இது எப்படி நான் படிக்கிறது, அதுலேயும் ஃபஸ்ட்டு 2 பேஜை பார்த்தாலே பயமாக இருக்குது, அரை பேஜ் தான் இருக்குது, ஆனால் பாருங்களேன் ஃபஸ்ட்டு பேஜ் ஹாஃப் பேஜ் தான் இருக்குது, செகண்ட் பேஜ் ஹாஃப் பேஜ் தான் இருக்குது, ஆனால் அந்த 2 பேஜை ஒவ்வொரு தடவையும் நான் படிக்கிறேன், 3வது பேஜுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் நான் போகிறதே கிடையாது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸ் செஷன் உங்களுக்காக தான். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட லெசனே பார்த்தீங்கன்னா 3வது பேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் முதல் 2 பேஜில் எல்லாருமே என்ன ஆயிடுவீங்க, ஐயோ என்னடா இது, இந்த டிகிரி மினிட்ஸு இந்த மாதிரி இருக்குது, அட்சரேகை தீர்க்கரேகை, இந்த பாடம் முழுக்க அப்படியே போயிடுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு தான் பயந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஜியாகிரஃபி படிக்கிறதே அப்படியே போட்டுட்டு அடுத்த யூனிட்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக படித்து கற்றுக்கலாம், சரிங்களா. சரி, இப்போது என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாமா. இப்போது இந்தியா உலகத்திலே பார்த்திங்கன்னா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 7வது பெரிய நாடாக இருக்குது, சரிங்களா. இந்தியா உலகத்தில், ஒட்டுமொத்த உலகத்தில் 7வது பெரிய நாடாக இருக்குது. நம்மளோட ஆசியா இருக்குது இல்லைங்களா, ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாக இருக்குது. உலகத்தில் 7வது பெரிய நாடு, ஆசியாவில் 2வது பெரிய நாடாக இருக்குது, சரிங்களா. சரி, இப்போது இந்தியாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263. இதை மனப்பாடம் பண்ணணுமானா கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக உலகத்தோட பரப்பளவில் சதவீதத்தில் பார்க்கும்போது 2.4% இருக்குது, சரிங்களா. இந்தியாவோட ஒட்டுமொத்த பரப்பளவு மட்டும் பார்க்கும்போது 32,87,263 சதுர கிலோமீட்டர் இருக்குது. ஒட்டு மொத்தமாக 100%க்கு உலகத்தோட மொத்தமாக பார்க்கும்போது வெறும் 2.4% தான் பரப்பளவில் இந்தியா இருக்குது, சரிங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மற்ற கண்ட்ரிஸ் கூட, மற்ற நாடுகள் கூடயும் நம்மளோட ஒரு மாநிலத்தையும், இப்போ ஏதோ ஒரு நாட்டையும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னா மற்ற நாடுகளை விட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாநிலம் பரப்பளவில் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேரிஷன் சொல்லப்படுது, சரிங்களா. என்னதான் அதெல்லாம் தனியாக நாடாக தனிச்சு இருந்தாலுமே பரப்பளவில் நம்மளோட மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம மாநிலங்களோட அளவை விட அது சின்னதாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், இந்தியாவோட நிலம் மற்றும் நீர் எல்லைகள், நிலம் வழியாக நம்மளோட எல்லைகள் பவுண்ட்ரிஸ் என்ன, நீர் சைடு நம்மளோட பவுண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. இப்போ நம்மளோட நில எல்லைகளோட அளவு பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகள் இருக்குது. வடமேற்கில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க. அதாவது இப்படி பிரிச்சுக்கணும், சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் லைனாக படிக்காமல் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிரித்து பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த சைடில் இடம்லாம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கணும், சரிங்களா. இது என்னதுங்க, நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது வட மேற்குன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது வடக்கு பக்கம், இது மேற்கு பக்கம். இந்த பக்கம் யார் இருக்கா, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க, சரிங்களா. அடுத்து வடக்கு பக்கம், இந்த பக்கம் நமக்கு யார் இருக்கா, சைனா பார்டர் ஷேர் பண்ணுறாங்க, சைனாவும் நேபாளும், அதுக்கப்புறம் பூட்டானும் இங்கிட்டு தான் இருக்குது, சரிங்களா. அடுத்து கிழக்கு பக்கம் யார் இருக்கா, வங்காளதேசமும் மியான்மர். மியான்மர்னால் யாருங்க, பர்மா நாட்டுக்காரங்க தான், சரிங்களா. பர்மா தான் யார், மியான்மர். இந்த பக்கம் பங்களாதேஷும் மியான்மரும் இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு என்னது, ஃபுல்லாக கடல் பகுதி தான் நமக்கு எல்லையாக இருக்குது. அதனால தான் இந்த நிலப்பகுதியில் நமக்கு தென் பக்கம் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடையும் லைனாக படிக்கிறதுக்கு பதிலாக, அதாவது இந்த மாதிரி வரி வரியாக படிக்கிறதுக்கு பதிலாக வடக்கு பக்கம், இங்கிட்டு மேற்கு பக்கம், இங்கிட்டு கிழக்கு பக்கம், இங்கிட்டு தெற்கு பக்கம். ஸோ தெற்கில் நில அமைப்பு படி நமக்கு பவுண்ட்ரி கிடையாது இல்லைங்களா. ஸோ கிழக்கு பக்கம் இங்கிட்ட என்னது, பங்களாதேஷ், மியான்மர். மேற்கு பக்கம் இங்கிட்டு யார் வந்துடுவா நமக்கு, அதாவது வடமேற்கு, இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு வரும் இல்லைங்களா, பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானு. வடக்கு பக்கம் சைனா, நேபாளம், பூட்டான். அப்போ கிழக்கு பக்கம் வங்காளம், மியான்மர். இந்த மாதிரி நீங்கள் போட்ட பக்கத்தில் அந்த நாட்டோட பேர் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் டக்குன்னு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைனாக நீங்கள் படிக்கிறதுக்கும் இந்த ஒரு குட்டி படத்தை போட்டு வச்சுக்கிறதுக்கும் நமக்கு டக்குன்னு என்ன ஆகிடும், மெமரி ஆகிடும், சரிங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டு கூட எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னா வங்காளதேசத்து கூட தான். பங்களாதேஷ் கூட எவ்வளோ கிலோமீட்டர்னா 4156 கிலோமீட்டர் நீளம் என்ன பண்ணுது, அவங்க கூட பவுண்ட்ரியை ஷேர் பண்ணுது. கம்மியாக யார் கூட ஷேர் பண்ணுதுன்னா ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுது, சரிங்களா. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா தெற்கு பக்கமாக, இங்கே சவுத் சைடு என்னதுங்க, இந்திய பெருங்கடல் இருக்குது, கடற்பகுதி. இப்போ நிலம் பார்த்தோம், இப்போ நீர் பவுண்ட்ரிஸ் பார்க்குறோம், சரிங்களா. சவுத் சைடு என்ன இருக்குங்க, இந்திய பெருங்கடல்.
கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா, இந்த மேற்கு பக்கம் அரபிக்கடல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, இப்படி வந்து போட்டுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நிலப்பரப்பு. இங்கிட்டு மட்டும்தான் நமக்கு என்னது நீராக வந்து இருக்குது இல்லையா. இந்த பக்கம் கிழக்கு பக்கம் நமக்கு யார் இருக்கா, வங்காள விரிகுடா. மேற்கு பக்கம் வந்து அரபிக்கடல். இந்த தென் பக்கம் யார் இருக்கா, இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த 3 பக்கம் தான் நமக்கு கடற்கரை பவுண்ட்ரிஸ் வந்து இருக்குது. சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா இந்தியாவோட கடற்கரையோட மொத்த நீளம் வந்து தீவு கூட்டங்களையும் சேர்த்து மொத்தமாக 7516.6 கிலோமீட்டர் வந்து இருக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி வந்து இருக்குது. அது ஆழமே இல்லாததுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியா இங்கே இருக்குது, இலங்கை இங்கே இருக்குது. இது வந்து ஆழமற்ற கடல் பகுதி தான். சரிங்களா? ஸோ அது பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்நீர் சந்தி. அது பேர் என்னதுங்க, பாக்நீர் சந்தி. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அது. சரிங்களா? அடுத்து வந்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது துணைக்கண்டம்னு அழைக்கப்படுது இல்லையா. இந்தியாங்கிறது எதனால் அங்கே துணைக்கண்டம்னு அழைக்கப்படுது? இப்போ கண்டம் அப்படின்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. 6ஆம் வகுப்பு பாலிட்டிலே படிச்சிருப்போம். கண்டம் அப்படின்னா இயற்கை பிரிவுகள், காலநிலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சுன்னா அதை கண்டம்னு சொல்லுவோம். அதாவது பீடபூமி இருக்கா, பள்ளத்தாக்கு இருக்கா, ஆறு இருக்கா, கடல் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, அடுத்து வந்து என்னது எரிமலை இருக்கா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கண்டம்னு வரையறுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டத்துக்குரிய வரையறை அனைத்து இந்தியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்தியாவில் அது எல்லாமே இருக்குது. இயற்கை நிலை அமைப்பு இருக்குது, காலநிலை இருக்குது, இயற்கை தாவரங்கள் இருக்குது, கனிமங்கள் இருக்குது, மனித வளங்கள், கண்டம்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே இந்தியா கிட்ட இருக்குங்கிறனால வெறும் ஒரு நாடை போய் கண்டம்னு சொல்ல முடியுமா, வெறும் ஒரே ஒரு நாடை கண்டம்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால இது என்னன்னு சொல்லிடுறாங்க, துணை கண்டம் அப்படின்னு வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கண்டம் அப்படிங்கிறத நம்ம வரையறுத்து சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வளங்களுமே இந்தியாவிலையும் காணப்படக்கூடிய ஒரே காரணத்தினால தான் நம்ம நாட்டை என்னன்னு சொல்கிறோம், துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை. இவங்க எல்லாருமே நம்மளை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். சரிங்களா? ஸோ நமக்கு பக்கத்தில் ஒட்டி நம்ம கூட எவ்வளோ பேர் இருக்காங்க, 1 2 3 4 5 6, இது கூட வந்து சைனாவும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஸோ நம்மளை சுற்றி 7 நாடுகள் வந்து இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ துணைக்கண்டம் நம்ம எதனால் அழைக்கப்படுறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. சரி, இப்போது அமைவிடமும் பரப்பளவும், இந்த அச்ச ரேகை, தீர்க்க ரேகைலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவோட வட அச்சத்தோட பகுதி வந்து என்னென்னா 8 டிகிரி 4, இதை டேஷ்னு சொல்லுவாங்க, மினிட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வட அச்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 டிகிரி 4 டேஷில் இருந்து 37 டிகிரி 6 டேஷ் வரைக்கும் வட அச்சம் வந்து இருக்குது. இதே கிழக்கு தீர்க்கம் அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே வரையினா 68 டிகிரி 7 டேஷ்லேருந்து 97 டிகிரி 25 டேஷ் வரைக்கும் இருக்குது. இந்த 2 லைன் வந்து கம்பல்சரி வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சம் மற்றும் இந்த தீர்க்கத்தோட பரவல் படி இந்தியா வந்து பார்க்கும்போது வடகிழக்கு அரைகோளத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரி, நம்ம இந்தியாவோட ஓவரால் தென்கோடி பகுதிங்கிறது முன்னாடி பிக்மெல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருந்த பகுதி இப்போ இந்திரா முனை சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய தென்கோடி என்னன்னா குமரி முனை. சரிங்களா? ஸோ இந்த வடமுனை வந்து இந்திரா கோல் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. தென்கோடி வந்து குமரி முனை, வடமுனை வந்து பார்த்திங்கன்னா இந்திரா கோல்னு அழைக்கப்படுது. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டைம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்திய திட்ட நேரம். ஸோ இப்போ மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய குஜராத்தில், அதில் இருந்து கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேஷ், குஜராத் வந்து இங்கிட்டு இருக்குங்க, இந்த பக்கம் தான் அருணாச்சல் பிரதேஷ் வந்து இருக்குது. அப்போது அந்த மேப் போட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் யார் இருக்கா, மேற்கு பக்கம் குஜராத் இருக்குது, கிழக்கு பக்கம் அருணாச்சல பிரதேசம் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில, இந்த 2 மாநிலங்களுக்கும் இடையில எவ்வளோ இருக்குது, 30 தீர்க்க கோடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் மேற்கு பக்கம் இருக்க குஜராத்தை காட்டிலும் கிழக்கு பக்கம் இருக்க அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன வந்துடுதான், சூரியன் வந்து உதயமாயிடுது. அப்போ வந்து இப்போ நமக்கும் வெளிநாட்டுக்கும் இந்த மாதிரி சூரியன் வந்து நமக்கு முன்னாடியே உதயமாகுது அப்படின்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத ஒத்துக்கலாம். ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் டிஃப்ரென்ஸை களையிறதுக்காக நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்திய திட்ட நேரமாக வந்து ஒரு கோடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது எந்த கோடை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 டேஷ் அப்படிங்கிற கோடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை தான் வந்து நம்மளோட இந்திய திட்ட நேரமாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்.
பண்ணியிருக்கோம். எதனால்? இந்த சூரியன் வந்து முன்கூட்டியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உதிக்கிறனால டைம் வேரியேஷன் வந்து நடக்கும். இந்தியாவில் நம்மலாம் ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கனால அந்த டைம் வேரியேஷனை களையணுங்கிறதுக்காக தான் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம், இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகையை வந்து எடுத்துக்கிட்டு அதை இந்தியாவோட திட்ட நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மத்திய தீர்க்க ரேகை இருக்குது இல்லைங்களா, அது எதோட வழியாக, எந்த ஏரியாவோட வழியாக வந்து போகுது அப்படின்னா மிர்சாப்பூர், அலகாபாத் இருக்குது இல்லைங்களா, அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்து வழியாக தான் அந்த கோடு வந்து செல்லுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போது நம்மளோட இந்தியாவோட திட்ட நேரம் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம், இது வந்து இந்த கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னாடி வந்து நம்ம இருக்கோம். இப்போ எல்லாரும் அவங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டைம் அந்த செட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்கும். இப்போ கொல்கத்தான்னு இருக்கும், கிரீன்விச்சுன்னு இருக்கும், நிறையா நாடுகளோட பேர்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இதில் கிரீன்விச் அப்படிங்கிற திட்ட நேரத்தை கூட நம்மளோட இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட 5.5 மணி நேரம் நம்ம முன்னாடி இருக்கிறதா தெரியப்படுத்துகிறாங்க. சரி, இப்போ ரொம்ப கஷ்டமாக கருதப்பட்டு இருந்த 2 பேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா. இதுக்கடுத்து வரக்கூடியது எல்லாமே ஜாலியாக இருக்குங்க. ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அடுத்து உள்ள கூட்டிட்டு. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குது பாருங்கள். ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரம் எதுங்க? அமராவதி. இந்த அமராவதி வரதுக்கு முன்னாடி, அதாவது ஆந்திராவோட தலைநகரம் அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எது வந்து தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து தான். சரிங்களா? யாருக்கும் தலைநகரமாக இருந்துச்சு, ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஹைதராபாத்து தான் வந்து தலைநகரமாக இருந்துச்சு. ஒரே ஸ்டேட்டாக இருந்தவங்க 2ஆக டிவைட் ஆனாங்க இல்லைங்களா. ஆந்திராவாக இருந்தவங்க ஆந்திராவும் தெலுங்கானாவும் வந்து டிவைட் ஆகுறாங்க. அப்போது எடுத்த உடனே வந்து இதுக்கு ஆந்திராவுக்கு வந்து தலைநகரம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால ஹைதராபாத்து தான் வந்து 2த்துக்குமே தலைநகரமாக செயல்பட்டு இருந்துச்சு. எப்போ வரைக்கும்? 2024 வருடத்துக்கு வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆந்திராவுக்கு வந்து அமராவதி அப்படிங்கிறது வந்து தனியாக பிரித்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ். சரி, இப்போது இந்தியாவோட முக்கிய இயற்கை பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். வடக்கு மலைகள்னால் ஒன்றுமே இல்லைங்க, அந்த இமயமலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இமயமலைனா நமக்கு வெறும் ஒரே ஒரு இமயமலை அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனால் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரும் பிரிவுகள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வடபெரும் சமவெளிகள், ஒன்றுமே இல்லை, அந்த பக்கம் இருக்கக்கூடிய சமவெளிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து தீபகற்ப பீடபூமிகள். பீடபூமிகள்னால் ஒன்றும் இல்லை, கடல் மட்டத்திலிருந்து நல்லா ஹைட்டில் உயர்ந்து இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து கடற்கரைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், தீவு கூட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கடுத்து லாஸ்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம்னா ஆறுகள், மேற்கு பக்கம் ஓடக்கூடிய ஆறு, கிழக்கு பக்கம் ஓடக்கூடிய ஆறுன்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த 5 + வந்து ஆறுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த முன்னாடி பார்த்த 2 பேஜுமே நமக்கு வளவலலாம் வராது. இது டக்குன்னு நமக்கு முடிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ வடக்கு மலைகள் ஃபஸ்ட்டு வந்து எந்த பாயிண்ட் இருக்குது? வடக்கு மலைகள் தானே. சரி, இப்போ வடக்கு மலைகள் அப்படிங்கிறது நமக்கு என்னதுங்க? இந்த இமயமலைகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வடக்கு மலைகள்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து சொல்கிறோம். உலகத்தோட இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னா இந்த இமயமலை தான் சொல்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து உருவானது. சரிங்களா? இது எப்படின்னா இந்த ஆப்பிரிக்கா வந்து இங்கிட்டு இருக்குங்க, இந்தியா வந்து இங்கிட்டு இருக்கு. ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு அப்படியே வந்து இங்கே இடித்து அது மூலமாக வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் எல்லாமே மடிப்பாக ஏற்பட்டு உருவானது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. இங்கே வந்து இடிக்குது இல்லைங்களா, வந்து இடிக்கிறதோட அழுத்தத்தின் காரணமாக தான் என்ன பண்ணுது, கீழே இருக்கக்கூடிய நிலப்பகுதி கடல் மட்டத்திலேருந்து எல்லாம் அப்படியே மேலே ஏறி மடிப்புகளாக வந்து உருவாகி இமயமலையாக இப்போ நமக்கு உயர்ந்து நிற்குது. அப்போ கொஞ்சம் மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானனால தான் இது என்னன்னு சொல்லப்படுது, இளமையான மலைத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ எங்கேருந்து பிரிஞ்சு வந்தது? இது ஆப்பிரிக்காவிலேருந்து சில நிலப்பகுதிகள் அப்படியே ஒட்டஞ்சு வந்து இங்கே முட்டி மோதி அதோட அழுத்தத்தின் காரணமாக உயர்ந்து எழுந்தது தான் இப்போ இருக்கக்கூடிய இமயமலைகள். ஸோ அதனால தான் இப்போ என்னது, இளமையான மலைத்தொடராக வந்து கருதப்பட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாயிருக்கு. சரிங்களா? இது வந்து மேற்குலேருந்து சிந்து பள்ளத்தாக்குல இருந்தும் கிழக்கு பக்கம் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் இது வந்து நீண்டு இருக்கு. பிரபலமான பாமீர் முடிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. பாமீர் முடிச்சுங்கிறத உலகின் கூரை அப்படின்னு வந்து அழைக்கப்படுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவோட நடுப்பகுதி இருக்கு இல்லைங்களா, மையப்பகுதி, அந்த மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய உயரமான மலைத்தொடரையும் நம்மளோட இமய மலையையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் வந்து பாமீர் முடிச்சு அப்படின்னு
அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அதுதான் என்னது, உலகின் கூரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, எதையும் ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் இருக்க மலைத்தொடர்களையும் நம்மளோட இமயமலையையும் ரெண்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பாமீர் முடிச்சு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா, ஸோ இதில் இருந்து இந்த பாமீர் முடிச்சில் இருந்து கிழக்கு நோக்கி நம்மளோட அந்த மலைத்தொடர் வந்து வில்லு மாதிரி காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா. இந்த இமாலயா அப்படிங்கிற சொல் வந்து சமஸ்கிருத மொழியிலேருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து பனி உறைவிடம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த இமாலய மலைத்தொடர்கள், இந்த ஹிமாலயாஸ் வந்து நமக்கு எப்படிங்க இருக்குது, இயற்கையாகவே நம்மளோட நாட்டுக்கு ஒரு அரணா வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போது ராஜாக்களோட விஷயங்கள் நம்ம இந்த புறநானூறு அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா திருக்குறள்லே வந்து வரும். ஒரு நாட்டுக்கு அரணா வந்து விளங்கக்கூடியது மலைகள். முதன்மையாக வந்து என்ன சொல்லுவாங்க, மலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மலைனா இந்த மலைங்க. ஸோ நல்லா சுற்றி வளைச்சிருக்கோம், எதிரிகள் வந்து டக்குன்னு உள்ளுக்குள்ளே நுழைய முடியாதமாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளோட இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு இயற்கையான அரணா விளங்கக்கூடியது இந்த வடக்கு மலை. வடக்கு மலைனா யார், இமயமலைகள் தான். இதை ஒரு 3 பெரும் உட்பிரிவுகளாக நம்மளால் பிரித்து சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலையை தான் 3 பிரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று டிரான்ஸ் இமயமலைகள், இன்னொன்று வெறும் இமயமலைகள்னு சொல்லப்படக்கூடியது, இன்னொன்று கிழக்கு இமயமலை, அப்படி இல்லாட்டி பூர்வாஞ்சல் குன்றுகள்னு வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஒன்று கிழக்கு இமயமலை, அப்படி இல்லாட்டி அதோட பேர் என்னது, பூர்வாஞ்சல் குன்றுகள். இந்த டிரான்ஸ் இமயமலையும் கிழக்கு இமயமலையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே டாபிக் தான். இந்த இமயமலைகள்ங்கிறதுக்குள்ளே மட்டும் ஒரு 3 டாபிக் ஒன்று பார்ப்போம். என்னென்னா பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளி இமயமலை, அதாவது இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு வந்து பார்ப்போம். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்ப்போங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள், ஆரவழி மலைத்தொடர் தான் வந்து உலகத்திலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடரில் ஒன்று அப்படின்னு சொல்லி கருதப்படுது. சரியா, ஆரவழி மலைத்தொடர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, படித்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த வடக்கு மலையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு பார்த்தோமா, அதை பற்றி படிச்சிருவோமா. சரி, இப்போது இந்த டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ் இமயமலைங்கிறது பெரும்பாலும் இந்த திபெத் சைடு வந்து இருக்கிறனால, அதோட பரப்பளவு எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னா திபெத் பக்கம் இருக்கிறனால இது திபெத்தியன் இமயமலை அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் அப்படிங்கிற மலைத்தொடர்கள் எல்லாமே இந்த டிரான்ஸ் இமயமலையில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கைலாஷ்லாம் வந்து நல்லாவே தெரியும் இல்லைங்களா, சிவபெருமான் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான். அடுத்தது இமயமலை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிரான்ஸ் இமயமலைங்கிறது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் இமயமலை. இதில் ஒரு 3 பிரிவு பார்ப்போம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வடக்கு மலைகளோட மைய பகுதியில் வந்து இருக்கான். சரிங்களா, ஸோ வடக்கு மலை பகுதியவே நம்ம 3ஆக பிரித்தோம். ஒன்று வந்து என்னது டிரான்ஸ் இமயமலை, இன்னொன்று இந்த இமயமலை, இன்னொன்று வந்து என்னது கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல்னு பார்த்தோமா. அதில் இந்த இமயமலைங்கிறது மைய பகுதியாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வடக்கு மலைகளில் 3 பகுதிகளில் இதுதான் வந்து நடுவில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் மடிப்பு மலை. இமயமலைங்கிறதே இளமான விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த சென்டர் போர்ஷனில் இருக்கிறதா ரொம்ப இளமாக வந்துருக்கு, அதாவது ரொம்ப யங்கஸ்ட் ஒன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த யுரேஷியா பகுதியிலிருந்தும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோந்த்வானா அப்படிங்கிற பகுதி இருக்குது இல்லைங்களா, இவங்க 2 பேருமே இப்படி நேருக்கு நேராக இப்படி வந்து மோதிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி நேருக்கு நேராக வந்து மோதுறனால உருவானது தான் இந்த இமயமலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது ஒரு கடல், டெத்திஸ் அப்படிங்கிற கடல் வந்து மடிக்கப்பட்டு இந்த சென்டர் போர்ஷனில் இருக்க இமயமலை வந்து உருவாயிருக்கு. ஸோ இது வந்து இதுக்குள்ளே நிறைய மலைத்தொடர்கள் வந்து அடங்கியிருக்கு. அதை 3 பிரிவுகளாக நம்ம வந்து சொல்ல முடியும். அதுதான் இந்த இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். அதாவது பெரிய மலைகள்ங்கிறது இமாத்ரி, சிறிய மலைங்கிறது இமாச்சல், வெளி இமயமலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவாலிக் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா, ஸோ எந்தெந்த பகுதி நேருக்கு நேராக மோதிக்கிட்டனால இது வந்து உருவாயிருக்குன்னு சொல்லப்படுது. யுரேஷியாவோட நிலப்பகுதியும் கோந்த்வானா அப்படிங்கிறதோட நிலப்பகுதியும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றா நேரடியாக மோதிக்கிட்டனால அதோட அழுத்தத்தின் காரணமாக டெத்திஸ் அப்படிங்கிற கடல் வந்து மடிக்கப்பட்டு இமயமலையாக மாறிடுச்சு. இதோட மலைத்தொடர்கள் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாரை பார்க்க போகிறோம், இமாத்ரி, அதாவது பெரிய இமயமலை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய இமயமலை அப்படிங்கிறது இதுக்கு அடுத்து யார் இருந்தால் சின்ன இமயமலை ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெளி இமயமலைன்னு ஒன்று. இது 2 கூடயும் கம்பேர் பண்ணும்போது இந்த இமாத்ரிங்கிறது நல்லா செங்குத்தாக உயர்ந்து நிற்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இதோட சராசரி அகலம் வந்து 25 கிலோமீட்டராகவும் உயரம் வந்து 6000 மீட்டராகவும் இருக்குது. ஓகேவா,
மற்ற 2 பகுதியை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த பெரிய இமயமலையில் மலைப்பொழிவு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது மற்ற 2 பகுதிங்கிறது என்னதுங்க, சிறிய இமயமலையும் வெளி இமயமலையும், அது கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே மலைப்பொழிவு வந்து கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இமயமலையிலே மிக உயர்ந்த சிகரங்கள் பெரும்பாலானவை இந்த பெரிய இமயமலையில் தான் இருக்குது, அதாவது இமாத்ரியில் தான் வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னென்னா எவரெஸ்ட்டும் கஞ்சன்ஜங்காவும் இங்கே தான் வந்து இருக்குது. சரியா. இந்த எவரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்துலேயும், கஞ்சன்ஜங்கா வந்து சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிம் இருக்கும் இடையில வந்து இருக்குது. ஸோ என்னங்க அப்போ இது இந்தியாவுக்குள்ளே இல்லையானா, என்னதான் இருந்தாலும் இது இமயமலை தொடர்களுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இது தானே, அப்போ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. ஓகே. அடுத்து இமயமலை வந்து சிகரங்களோட இருப்பிடமாக தான் இருக்குதான். இப்போ உலகத்தில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 14 உயரமான சிகரங்கள் இருக்குன்னா அதில் மொத்தமாக 9 சிகரங்கள் வந்து பெருசாக வந்து இந்த இமயமலையில் தான் வந்து இருக்குது. 14ல் 14 அவுட் ஆஃப் 9 எங்கே இருக்குது, இந்த இமயமலையில் தான் இருக்குது. அதுவும் உலகிலேயே 14 உயரமான சிகரங்களில் 9 வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த மொத்தமாக இப்போ 3 பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது இமாத்ரி, அடுத்து இமாச்சல், இன்னொன்று சிவாலிக். இமாத்ரிங்கிறது என்னது, இந்த பெரிய இமயமலை இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து தொடர்ச்சியான மலைத்தொடர்களை வந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மற்ற 2மே இப்போ வந்து மலை அப்படியே வந்துகிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆயிரும், அடுத்து மறுபடியும் வந்து குன்று வந்து ஸ்டார்ட் ஆகி மலையாக வந்து மாறும். இது வந்து கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த பெரிய இமயமலையில் எப்படி இருக்குது, அப்படியே வந்து சிகரங்களோட அப்படியே கண்டினியூட்டி, இடையில வந்து கேப்பே இல்லாமல் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இங்கே வந்து எப்போவுமே வந்து பனி சூழ்ந்து காணப்படுறதுனால பனியாறுகள் கூட இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் அப்படிங்கிற பனியாறுகளும் இங்கே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது இமாச்சல், சிறிய இமயமலைகள் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இமயமலையோட மத்திய மலைத்தொடராக வந்து இது இருக்குது. இதோட சராசரி அகலம் வந்து 80 கிலோமீட்டர், உயரம் வந்து 3700 4500 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன பாறைகள் காணப்படுது அப்படின்னா வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் எல்லாமே இந்த மலைத்தொடரில் நம்மளால் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அதிகமாக மழைப்பொழிவு வந்து இருக்கிறனால மண்ணரிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. மண்ணரிப்பு ஏற்படுது இந்த பகுதிகளில். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்னென்ன மாதிரி மலைகள் காணப்படுது இந்த தொடரில் அப்படின்னா பீர்பாஞ்சல், தௌலதார் மற்றும் மகாபாரத் அப்படிங்கிற மலைகள் எல்லாமே இங்கே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் டைமுக்கு நிறையா வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்ற இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே எந்த மலைத்தொடரில் இருக்குது, இந்த சிறிய இமயமலைகள்ங்கிற மலைத்தொடரில் தான் இது எல்லாமே காணப்படுது. சரிங்களா. அடுத்து வந்து முக்கியமான கணவாய்கள் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கணவாய் அப்படின்னா காரகோரம், ஜொஷிலா, சிப்கிலா, பொமிடிலா, நாதுலா, ஜெஃபிலா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் காணப்படக்கூடிய முக்கிய கணவாய்கள்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த கணவாய்னா என்னதுங்க அப்படின்னா இந்த மலை முகடுக்குள்ளே அப்படியே ஒரு பாதையுமே மேக் பண்ணி போயிட்டுருப்பாங்க இல்லைங்களா, இன்னொரு நாட்டி இது வந்து இணைக்கும், இந்த பக்கம் போகணுன்னாலே நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த கணவாய் வழியாக போகிறது, அதாவது பெரிய பார்க்க மலைக்குள்ளேயே வந்து ஒரு டனல் மாதிரி இருக்கும், அப்படியே உள்ளே போவாங்க, அப்படியே இருட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை தான் வந்து என்னென்னு சொல்லப்படுது, கணவாய்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. அப்போ பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கணவாயோட பேர் என்னென்னா கைபர். சரி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய போலன் கணவாயும் இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கணவாயாக கருதப்படுது. இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பெரிய இமயமலை பார்த்தோம், அதாவது இமாத்ரி பார்த்துட்டோம். அடுத்து சிறிய இமயமலையான இமாச்சலும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வெளி இமயமலையான சிவாலிக் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம செகண்ட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இமயமலை அப்படிங்கிறது அது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த சிவாலிக் அப்படிங்கிற மலைத்தொடர் வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் நமக்கு பரவி காணப்படுது. சரிங்களா. இது ஒரு பகுதி ஆறுகளால் வந்து உருவாக்கப்பட்ட படிவு. இப்போ ஆறு ஓடுது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு படிவுகள் வந்து ஏற்படும், அதனால உருவாக்கப்பட்டது தான் இது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எதுங்க, இந்த சிவாலிக் மலைத்தொடர் அப்படிங்கிறது. சரியா. ஸோ இந்த மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியே இல்லாமல் இருக்குமா. ஓகேங்களா. தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்களாக தான் இந்த சிவாலிக் வந்து கருதப்படுது. சரிங்களா. குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைகளும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் வந்து காணப்படுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட கிழக்கு பகுதியை வந்து டூயர்ஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க, மேற்கு பகுதியை டூன்கள்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்லேயே இருக்கிறதுலே இந்த 2 தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. இது வந்து என்னென்னா இது வந்து தொடர்ச்சியற்ற மலைங்கிறது ஒரு முக்கியமானது. இந்த சிவாலிக்கை வந்து கிழக்கு பகுதியை வந்து டூயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்கு பகுதியை டூன்கள்னு சொல்லுவாங்க. இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்து இந்த இமயமலைகள், இந்த வடமலைகளில் வந்து 3வது பாயிண்ட் என்னது, பூர்வாஞ்சல் குன்றுகள் அல்லது என்னதுங்க
கிழக்கு இமயமலை. இது மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பாயிண்ட் வந்து முடிஞ்சிடும், வடக்கு மலைகள் வந்து முடிஞ்சிடும். சரியா? சரி, இந்த வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு இமயமலையோட கிழக்கு கிளை தான் வந்து இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள். ஏன்னா அதோட பேர்லேயே கிழக்கு இமயமலைன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா, அதனால் இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மலைகள் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் பக்கமாக, வடகிழக்குனா எங்கிட்டுங்க இந்த பக்கம் ஃபுல்லாக, ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்த்து, இது ஈஸ்ட்டு, இந்த ஏரியா பக்கம் இருக்க மாநிலங்களில் தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த மலைகள் வந்து பரவி இருக்குது. சரிங்களா? இதோட பெரும்பாலான குன்றுகள் மியான்மர்னால் யார், பர்மா நாட்டிலையும் இந்தியா எல்லைகள்லையும் வந்து காணப்படுது. மற்ற மலைகளும் குன்றுகளும் வந்து இந்தியாவோட அங்கங்கே மாநிலங்களோட உட்பகுதியில் வந்து பரவி இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. சரியா? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான குன்றுகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. டாப்லா, ஆஃபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மாணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் வந்து ஒன்றிணைஞ்சு தான் இது வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள், அதாவது பூர்வாஞ்சல் மலைகள்னு வந்து அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த இமயமலைகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்தியாவுக்கு மிக அதிகமான கனமழையை வந்து கொடுக்குது. இந்தியா வந்து துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணா வந்து இருக்குது. இந்தியாங்கிறது துணைக்கண்டம், நம்மளோட நாட்டுக்கு இயற்கை அரணா வந்து இந்த இமயமலைகள் வந்து இருக்குது. வற்றாத நதிகளை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இமயமலையில் உருவாகி ஓடக்கூடிய நதிகள் வந்து வற்றாத நதியாக இருக்கும், அதான் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோடை காலங்களில் நம்ம அங்கே போகிறதுக்கு, அதாவது அந்த ஹில் ஸ்டேஷன் ஸ்பாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. வனப்பொருட்கள் வந்து சார்ந்த தொழில்களுக்கு மூலப்பொருட்கள் வந்து நிறையா கொடுக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவிலேருந்து, அதாவது ஆசியாவோட நடுப்பகுதியிலேருந்து வீசக்கூடிய குளிர் காற்றுக்களை இந்த இமயமலை வந்து நமக்கு தடுக்குது. அப்போ இந்தியாவை கடும் குளிர்லேருந்து இந்த இமயமலை வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் இல்லைங்களா, வடக்கு மலைகள் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த 5 பிரிவுகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வடக்கு மலைகள் முடிச்சாச்சு, ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. அடுத்து பாருங்கள், வடபெரும் சமவெளிகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சமவெளிகள்னால் எதுங்க, வேலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து நமக்கு எந்த பகுதியில் வந்து வளமான சமவெளிகள் வந்து வடக்கு மலைகளோட தென்புறம், இப்போ பார்த்தோம் இல்லைங்களா வடக்கு மலைகள்னு சொல்லிட்டு பக்கமாக பார்த்தோம் இல்லைங்களா, இதோட தென்புறத்தில் பறந்து விரிந்து நமக்கு காணப்படுது. சரியா? அங்கே வந்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அதோட துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண்ணோட படிவுகள் தான் வந்து வளமான சமவெளியாக இது வந்து உலகத்திலே வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சுமார் 2400 கிலோமீட்டர் நீளமும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுது, காணப்படுது. ஸோ அடுத்து வந்து இதில் ஒரு 5 சமவெளிகள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, அடுத்து வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காதர் சமவெளி, லாஸ்ட்டாக வந்து டெல்டா பகுதிகள்ன்றதெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம், இல்லை நியூஸ்லலாம் கேள்விப்படுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த 5 பகுதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் என்னது, பாபர் சமவெளினா என்ன, அது எப்படி இருக்கும். இந்த சமவெளி வந்து இமயமலையில் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. சரிங்களா? இப்போது ஆறு அப்படின்னாலே அங்கே படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டே ஆகும் இல்லைங்களா. ஸோ அதோட படிவுகளால் உருவாக்கப்பட்டதான் இந்த பாபர் சமவெளி. சரிங்களா? இதில் நிறையா வந்து நுண்துகள்கள் வந்து இருக்கிறனால இதோட வழியாக ஓடும் சிற்றோடைகள் வந்து நீர் வந்து அப்படியே வந்து உள்வாங்கப்பட்டு அப்படியே மறைஞ்சிருது. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவில் அப்படியே நல்லா அகலமாக ஓடிக்கிட்டே இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய துளைகள்னால என்ன ஆகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே அது அப்படி தான் அவ்வளோதான் மறைஞ்சிருது. இங்கே தானடா இருந்துச்சு, அடுத்த பாயிண்டில் ஸ்டாப்பில் காணமேடாங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னது, வேளாணுக்கு வந்து உகந்த நிலம் கிடையாது. ஏன்னா பாதியிலே நீர் வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிடுது. ஸோ முழுமையாக வந்து கடைசி வரைக்கும் வராது, பாதியிலே ஸ்டாப் ஆயிடறனால இது வேளாணுக்கு வந்து உகந்த ஏரியா வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெரிய வேர்களை கொண்ட மரங்கள் வளர்கிறதுக்கு வேணால் இந்த ஏரியா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது தராய் மண்டலம் அப்படிங்கிறது என்னென்னா அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாக வந்து இது காணப்படுது. அப்போ இது வந்து அதிகப்படியாக ஈரப்பதம் இருக்குன்னா காடுகள் வளர்கிறதுக்கும் வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது பாபர் பகுதிக்கு தெற்கில் வந்து அமைந்திருக்கு. இது இந்த தராய் மண்டலம் அப்படிங்கிறது பாபர் சமவெளிக்கு தெற்கு பக்கமாக இது வந்து அமைந்திருக்கு. ஸோ அடுத்தது, பெரும்பாலான மாநிலங்களில் தராய் காடுகள் வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டுட்டு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாங்கர் சமவெளி. ஃபஸ்ட்டு பார்த்தது பாபர், இப்போ பார்க்க போகிறது பாங்கர் சமவெளி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெரும் சமவெளியில் காணப்படும் பாங்கருங்கிறது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். என்னதுங்க, மேட்டு நிலம்னா மேட்டு பகுதி. சரியா?
ஸோ அப்போ மேட்டு பகுதினா அங்கே கண்டிப்பாக என்ன வராது, வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா. இந்த மண் வந்து பார்க்குறதுக்கு நல்ல கருமை நிறமாக வந்து இருக்கும், ப்ளஸ் வந்து வளமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்பவே வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்கும். அங்கே வெள்ளப்பெருக்கு வரலைங்கிறப்பவே அது வந்து வேளாணுக்கு ரொம்பவே உகந்ததாக வந்து இருக்கும். சரிங்களா. அடுத்தது காதர் சமவெளி, ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண். ஓகேங்களா. அது என்னது, அதுதான் காதர். அந்த ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படக்கூடிய புதிய வண்டல் மண்ணை தான் என்னன்னு சொல்கிறாங்க, காதர்னு சொல்லப்படுது. அப்படி இல்லாட்டி பெட் நிலம் அப்படின்னு சொல்லப்படுது. காதர் நிலம் அப்படி இல்லாட்டி பெட் நிலம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் ஒவ்வொரு வருஷமும் புதிய வண்டல் படிவுகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக டெல்டா. இதில் வந்து லாஸ்ட்டாக டெல்டா பார்க்க போகிறோம். வடபெரும் சமவெளிகளில் டெல்டா வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெல்டா அப்படிங்கிறது நமக்கு கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள்னால் நமக்கு வந்து ஒரு முக்கோண வடிவ நிலப்பகுதியை வந்து சுந்தர்வன டெல்டா அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த முக்கோண வடிவ நிலப்பகுதியை சுந்தர்வன டெல்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா. உலகத்தின் மிகப்பெரிய அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா வந்து இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆறுகள் வந்து ஓடக்கூடிய வேகம் வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால் படிவுகள் வந்து ஈஸியாக வந்து படிக வைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் வண்டல் சமவெளியில் இந்த உயர் நிலப்பகுதியை சார்ஸ் அப்படின்னும் சதுப்பு நிலப்பகுதியை பில்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. சரிங்களா. இதில் இந்த டெல்டாவில் ஒரு 4 வகையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ராஜஸ்தான் சமவெளி, இன்னொன்று பஞ்சாப் ஹரியானா சமவெளி, இன்னொன்று கங்கை சமவெளி, இன்னொன்று பிரம்மபுத்திரா சமவெளின்னு சொல்லிட்டு 4 வகையாக பார்க்க போகிறோம். இந்த 4 வகையும் பார்த்துட்டோம் அந்த டெல்டாவில் அப்படின்னா நமக்கு இந்த வடபெரும் சமவெளிகள் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரியா. இப்போது இந்த ராஜஸ்தான் சமவெளி வந்து பார்த்திங்கன்னா ஆரவெளி மலைத்தொடருக்கு மேற்கு பக்கத்தில் வந்து பரவி இருக்கு. இந்த சமவெளி லூனி அதுக்கப்புறம் மறைஞ்சு போன சரஸ்வதி ஆறுகளோட படிவுகளால் உருவானது தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா உப்பு ஏரிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் சாம்பார் ஏரி அப்படி இல்லாட்டி அது என்னென்னு சொல்கிறாங்க, புஷ்கர் ஏரி. ஒன்று சாம்பார் ஏரின்னு சொல்கிறாங்க, இல்லை புஷ்கர் ஏரிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதாக இங்கே காணப்படுது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம். என்ன பாலைவனம் அங்கே இருக்குது, தார் பாலைவனம் இருக்குது இல்லைங்களா. உலகத்திலே 7வது மிகப்பெரிய பாலைவனமாக கருதப்படுது. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக வந்து அமைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த பாலைவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆரவெளி மலைத்தொடருக்கு மேற்கேவும் ராஜஸ்தான் மாநிலத்தின் 2 பங்கு நிலப்பரப்பை வந்து கொண்டிருக்கு. சரிங்களா. ஆரவெளி மலைத்தொடரோட மேற்கு பக்கம் இந்த பாலைவனம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா. ஸோ இந்த பாலைவனத்தை மருஸ்தலி அப்படின்னு சொல்லப்படுது, இல்லை அப்படின்னா பாங்கர் அப்படின்னும் அழைக்கப்படுது. சரிங்களா. 2 பகுதிகளாக வந்து அழைக்கப்படுது. ஒன்று மருஸ்தலி அப்படி இல்லாட்டி பாங்கர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா. இங்கே வந்து உப்பு ஏரிகள் வந்து நிறையா இருக்குது, மணல் திட்டுகளும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டுக்குள்ளே பார்த்தோம், ராஜஸ்தான் சமவெளிக்குள்ளே பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த சமவெளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலைவனம் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட வடகிழக்கு பக்கம் அமைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படக்கூடிய படிவுகளால் வந்து உருவாக்கப்பட்டதான் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் வந்து கங்கை சமவெளி. ஸோ அந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது வந்து என்னென்னா மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய யமுனை ஆற்றுல இருந்தும் கிழக்கில் இருக்கக்கூடிய வங்கதேசம் வரைக்கும் வந்து பாயக்கூடியது தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட பரப்பளவு 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட துணை நதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்கரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா இது எல்லாமே இதோட துணை ஆறுகள். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா சமவெளி. ஸோ அந்த பிரம்மபுத்திரா சமவெளி எங்கே இருக்குன்னா அசாமில் தான் வந்து அமைந்திருக்கு. சரிங்களா. இது வந்து எதால் உருவாக்கப்பட்டிருக்கு, அஃப்கோர்ஸ் வந்து பிரம்மபுத்திரா ஆறுனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளியாக வந்து இது பார்க்கப்படுது. சரிங்களா. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக 2 பாயிண்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், நம்ம வடக்கு மலைகள் பார்த்தோம், இப்போ வடபெரும் சமவெளிகள் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 3வது பாயிண்ட் வந்து தீபகற்ப பீடபூமிகள். ஸோ என்ன சொன்னேன், தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்னா ஸோ கடல் மட்டத்திலிருந்து நல்லா உயரமாக வந்து இருக்கக்கூடியதான் பீடபூமிகள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ இந்தியாவில் இந்த தீபகற்ப பீடபூமிகள் வந்து எவ்வளோ இருக்குன்னா நாட்டில் மொத்த பரப்பளவில் சுமார் பாதியாக வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சரி, இந்தியாவோட மிகப்பெரிய இயற்கை பிரிவாகவும் இது வந்து கருதப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இதோட எல்லை பகுதிகள் என்னென்னா வடமேற்கு பக்கம் ஆரவல்லி மலைத்தொடர் வந்து இருக்குது. தீபகற்ப பீடபூமிகளோட வடமேற்கு பகுதியில் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது.
ஸோ வடமேற்கு பக்கம் ஆரவல்லின்றது பார்த்துட்டோமா. வடக்கு மற்றும் வடகிழக்கு பக்கம் வந்து பண்டல்கண்ட் உயர்நிலை பகுதி வந்து இருக்குது. கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள் இது எல்லாமே இருக்குது. மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மலைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆனைமுடி சிகரம் அப்படிங்கிறது இந்த பீடபூமியோட உயர்ந்த சிகரமாக வந்து கருதப்படுது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நர்மதை ஆறு இருக்குது இல்லையா, அந்த நர்மதை ஆறு வந்து இந்த தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக வந்து பிரிக்குது. எந்த ஆறு பிரிக்குது? நர்மதை ஆறு. ஓகேங்களா. தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவாக பிரிக்கக்கூடிய ஆறோட பேர் வந்து நர்மதை. அது என்னவா பிரிக்குதுன்னா வடக்கு பகுதியை வந்து மத்திய உயர்நிலங்களாகவும் தென்பகுதியை தக்கான பீடபூமியாகவும் வந்து பிரிக்குது. சரிங்களா. அப்போ வடக்கு பக்கத்தை என்னன்னு அழைக்கிறாங்க? மத்திய உயர்நிலம்னு அழைக்கிறாங்க. தெற்கு பகுதியை தக்கான பீடபூமின்னு அழைக்கிறாங்க. அதுவும் எந்த நதி பிரிக்கக்கூடியதை? இந்த நர்மதை நதி பிரிக்கக்கூடியதை இந்த மாதிரி வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா. சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த 2 பெரும் பிரிவுகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வடக்கு பக்கத்தையும் தென் பக்கத்தையும், அதாவது மத்திய உயர்நிலங்கள்னும் தக்கான பீடபூமியும் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 2 பகுதிகளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த நர்மதை ஆற்றிற்கு வடபெரும் சமவெளிக்கும் இடையே இருக்கக்கூடியதான் இந்த மத்திய உயர் நிலங்கள். இது வந்து வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸான பேராகிராஃப்லேயே நம்ம பார்த்தது தானே. இப்போ இதில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான் வந்து இருக்கிறதுலே வந்து பழமையான மடிப்பு மலைத்தொடருங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன பாக்ஸில் பார்த்தோம். அதுலேயும் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா குருசிகார் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அடுத்து வந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய உயர்நிலங்களை மாலவ பீடபூமி அப்படி வந்து சொல்கிறாங்க. இந்த மாலவ பீடபூமி கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் அப்படின்னும் இதோட தொடர்ச்சியை பாகல்கண்ட் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரியா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் இரும்புத்தாது, நிலக்கரி போன்ற கனிம வளம் வந்து ரொம்பவே புகழ்பெற்றதாக விளங்குது. ஓகேவா. ஸோ அப்போ மத்திய உயர்நிலங்கள் வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமிங்கிறது என்னதுங்க? அதே நர்மதை நதியால் பிரிக்கப்பட்ட தென்பகுதியை தான் என்னன்னு சொல்லப்படுது தக்கான பீடபூமி. எதோட தென்பகுதி? தீபகற்ப பீடபூமிகளில். இதுதான் தீபகற்ப பீடபூமினா அந்த நர்மதை நதி 2ஆக பிரிக்குது. வட பக்கத்தை என்னன்னு சொல்கிறாங்க? மத்திய உயர்நிலம்னு சொல்கிறாங்க. தென் பக்கத்தை என்னன்னு சொல்கிறாங்க? தக்கான பீடபூமி. இப்போ அந்த தக்கான பீடபூமியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தக்கான பீடபூமி வந்து வடமேற்கு திசையில் விந்திய சாத்பூரா மலைத்தொடர்களாகவும் வடக்கில் மகாதேவ் மைக்காலா குன்றுகளாகவும் வந்து பார்க்கப்படுது. வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளும், மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு பக்கம் கிழக்கு தொடர்ச்சி, இது எல்லாமே இந்த தக்கான பீடபூமியோட எல்லைகளாக வந்து காணப்படுது. சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து வந்து இப்போ ஓகே, மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பார்க்குறோம், கிழக்கு பக்கம் கிழக்கு தொடர்ச்சின்னு பார்க்குறோம். அப்படின்னா என்ன? இந்த மேற்கு தொடர்ச்சினா என்ன, கிழக்கு தொடர்ச்சினா என்ன, நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படக்கூடிய இந்த மலைகள் தொடர் தான் வந்து என்னது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதோட மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய விளிம்பு பகுதியில் காணப்படக்கூடியது. மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. சரிங்களா. ஸோ இதோட வடபகுதி வந்து சாயத்ரி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல உயரமாக வந்து போகுது. சரிங்களா. வடக்கு பக்கத்துலேருந்து தெற்கு பக்கம் அப்படியே கீழே வர வர அப்படியே ஹைட் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் என்னென்ன முக்கியமான மலைகள் இருக்குன்னா ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை. இந்த பழனி மலையில் தான் என்ன இருக்குன்னா கொடைக்கானல் அப்படிங்கிற ஊர் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பழனி மலையில் தான், அந்த பழனி ஹில்ஸில் தான் என்ன இருக்குது? கொடைக்கானல் அப்படிங்கிற பகுதி வந்து இருக்குது. இந்த 3மே வந்து சந்திக்கக்கூடிய முடிச்சு தான் வந்து ஆனைமுடி சிகரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, ஆனைமுடி சிகரம் சொல்லிட்டேன், சாரிங்க, சிகரம். சரிங்களா. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னா கிழக்கு பக்கமாக வந்து வரக்கூடியது. போன தடவை நம்ம பார்த்தது மேற்கு பக்க விளிம்புலன்னு சொன்னோமா, இது கிழக்கு விளிம்பு பகுதிகளில் வந்து வரக்கூடியது. சரிங்களா. இது வந்து என்ன அழைக்கப்படுது? பூர்வாதிரி அப்படின்னு வந்து நமக்கு அழைக்கப்படுது. அடுத்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய நீலகிரி அப்படிங்கிற பகுதியில் தான் என்ன ஆகுது? இந்த மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், ரெண்டும் வந்து சங்கமிக்கிற இடம்ன்றதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே ரெண்டுமே எங்கே வருது? இந்த நீலகிரி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஒன்றிணையுது. சரிங்களா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிங்களா. சரி, இப்போ இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தொடர்ச்சியான மலையாக வந்து இருக்காது. கேப் விட்டு தான் இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பொன்னாறு, காவிரி ஆறுகள்னால அரிக்கப்பட்டு பிளவுபட்டு வந்து பிளவுபட்ட குன்றுகளாக வந்து காட்சியளிக்கும். அதனால தான் வந்து என்ன இருக்கும், தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு 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 வந்து கேப் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 5 பாயிண்டில் ஃபஸ்ட்டு வந்து வடக்கு மலைகள் முடிச்சிட்டோம், அடுத்து வந்து வடபெரும் சமவெளிகள் முடிச்சிட்டோம், அடுத்து வந்து தீபகற்ப பீடபூமிகள் முடிச்சிட்டோம். 4வது பாயிண்ட் என்னது, கடற்கரை சமவெளிகள். 5வது பாயிண்ட் தான் இந்த தீவுகள். சரிங்களா? ஸோ இப்போ கடற்கரை சமவெளிகள்னால் ஒன்றுமே இல்லைங்க, மேற்கு கடற்கரை சமவெளிகள், கிழக்கு கடற்கரை சமவெளிகள்னு சொல்லிட்டு 2 பகுதிகளாக வந்து நமக்கு பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் இந்த மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படியே வந்து மேலே வந்தீங்கன்னா இந்த மேற்கு கடற்கரையோட வடபகுதியை வந்து கொங்கண கடற்கரை அப்படின்னு வந்து நம்ம அழைக்கிறோம். அதே போல் மத்திய பகுதியை வந்து கனரா கடற்கரை அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். அடுத்து இதோட தென் பகுதியை வந்து மலபார் கடற்கரை அப்படின்னு வந்து நம்ம அழைக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த பகுதிகளில் வந்து வேம்பநாடு ஏரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காயல் ஏரியா வந்து கருதப்படுது. சரியா? அடுத்து வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையே இருக்கப்படக்கூடியது தான் வந்து கிழக்கு கடற்கரை சமவெளியாக வந்து கருதப்படுது. அது எது வரைக்கும் நீண்டு இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வரைக்கும் அது நீண்டு பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட, அதாவது மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை வட சர்க்கார் அப்படின்னும், கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுக்கு இடைப்பட்ட பகுதியை சோழமண்டல கடற்கரை அப்படின்னும், மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவில் தான் வந்து மிகப்பெரிய காயல் ஏரியா கருதப்படுது. இந்த 3 பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த கடற்கரை சமவெளிகள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து தீவுகள். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள்னால் நமக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு எது ஞாபகம் வரும், அந்தமான் அண்ட் நிக்கோபார் தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார், லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரும் தீவுகள் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து வங்காள விரிகுடாவிலையும், 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் வந்து அரபிக்கடல்லையும் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இந்தியாவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எரிமலை வந்து எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாரன் தீவில் தான் இருக்குது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இப்போ அடுத்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவோட பரப்பளவு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8249 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? இதை வந்து 2 பிரிவாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வடபகுதி தீவுகள், அதாவது அந்தமான் எனவும், தென்பகுதி தீவுகளை நிக்கோபார்னும். சரிங்களா? வடக்கு பக்கமாக இருக்கிறது தான் அந்தமான், தெற்கு பக்கமாக இருக்கக்கூடியது நிக்கோபார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, இதோட நிர்வாக தலைநகரம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? எதோடது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட நிர்வாக தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இந்த தீவு கூட்டங்களை வந்து 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குது. சரிங்களா? நிக்கோபாரோட தென்கோடி முனை தான் வந்து என்னது, இந்திரா முனை. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. அடுத்து லட்சத்தீவுகள் வந்து பார்த்திங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. இதோட நிர்வாக தலைநகரம் வந்து கவரட்டி அப்படிங்கிற இடம். இதை வந்து 8 டிகிரி கால்வாய் வந்து என்ன பண்ணுது, மாலத்தீவுலேருந்து இது நமக்கு பிரிக்குது. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களே வசிக்காத பிட் தீவு வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயத்துக்கு ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்குது. இந்த லட்சத்தீவு அப்படின்னு இப்போ நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா, இதில் எந்தெந்த தீவுகளெல்லாம் இப்போ சேர்த்து நம்ம மொத்தமாக லட்சத்தீவுன்னு சொல்கிறோன்னா லட்சத்தீவு, மினிகாய் மற்றும் அமீனத்தீவு, இது எல்லாத்தையுமே இந்த கூட்டங்கள் அனைத்தையுமே சேர்த்து 1973 லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைச்சிட்ருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து மற்ற கடல் தீவுகள்னால் நிறைய தீவுகள் வந்து இருக்குங்க. ஆனால் அதில் மேக்ஸிமம் வந்து மனிதர்கள் வந்து வசிக்கிறது கிடையாது. அதெல்லாம் யார் இப்போ வந்து பார்த்துக்கிறாங்கன்னா இந்த தீவுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நிர்வாகம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த 5 பாயிண்ட்டுமே வந்து என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து வந்து ஆறுகள் பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா ஆறுகள் அப்படிங்கிறத 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள், இன்னொன்று தீபகற்ப இந்திய ஆறுகள்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ அந்த இமயமலைகளில் தோன்றக்கூடிய ஆறுகள் வந்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறுகள் வந்து நர்மை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இந்த தீபகற்ப ஆறுகளில் 2 விஷயம் வந்து நம்ம பார்ப்போம். என்னென்னா கிழக்கு பக்கம் நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், இன்னொன்று மேற்கு பக்கம் நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்னு சொல்லிட்டு. இதில் கிழக்கு பக்கம் நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. சரிங்களா? அப்போது மேற்கு பக்கம் நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் வந்து 2 தான், இந்த நர்மதை, தபதி. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் தோன்றும் ஆறுகள். அது என்னென்னாங்க, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம் வந்து பார்த்தோம் இல்லைங்களா. இதில் முக்கியமான மேஜரான திங் என்னென்னா, இந்த இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் வந்து என்னதுங்க, வற்றாத நதிகள். இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இந்த நதிகளில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்ன நதி, இது வந்து எங்கே வந்து ஆரிஜின் ஆகுது, இது வந்து எங்கே வந்து தோன்றுது, ப்ளஸ் இது வந்து எது வழியாக போய் எங்கே கலக்குது, அடுத்து இதோட துணை ஆறுகள் என்ன, இந்த 4 விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா. சரி, இப்போ இது எங்கே வந்து உருவாகுது அப்படின்னு வந்து பார்ப்போமா. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நீளமான நதிகளில் ஒன்றுன்றது தெரியுது. திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய கைலாஷ் மலைத்தொடரில் வடக்கு சரிவில் மானசரோவர் அப்படிங்கிற ஏரிக்கு பக்கத்தில் உற்பத்தி ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா லடாக் மற்றும் ஜாஸ் மலைத்தொடர் வழியாக வந்து பாய்ந்து எங்கே போய் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக போய் பாகிஸ்தானுக்கு போய் அதுக்கப்புறம் அரபிக்கடலில் வந்து கலந்துடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா. இதோட துணை ஆறு வந்து என்னது, ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ், இது எல்லாமே இதோட துணை ஆறு. அது மட்டும் இல்லாமல் இதோட மிகப்பெரிய துணை ஆறு சீனாப் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரியா. இங்கே வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சிந்து நதியிலேயே மிகப்பெரிய துணை ஆறு அப்படிங்கிறது சீனாப் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரியா. அதே போல் கங்கை நதி எங்கே வந்து உருவாகுது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தர்காசி மாவட்டத்தில் வந்து உருவாகுது. சரியா. ஸோ அங்கே வந்து இது என்னென்னு அழைக்கப்படுதுன்னா பாகிரதி அப்படின்னு வந்து பெயரோட அதை வந்து அழைக்கப்படுது. சரிங்களா. சரி, இப்போ இது வந்து இதோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, தென்பகுதியிலேருந்து யமுனை, சோன், சாம்பல்ங்கிற துணை ஆறுகளோட இது வந்து கங்கையில் வந்து இணையுது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில், அதாவது பங்களாதேஷில் இந்த கங்கையை வந்து பத்மான் வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கங்கை வந்து பிரம்மபுத்திரா ஆறோட சேர்ந்து உலகத்திலே மிகப்பெரிய டெல்டாவை வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் வங்காள விரிகுடாவில் கலந்துருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரம்மபுத்திரா ஆறை பார்க்க போகிறோம். ஆனால் ஆல்ரெடி இந்த பிரம்மபுத்திரா ஆறு கூட எந்த ஆறு சேர்ந்து பெரிய டெல்டாவை உருவாக்குதுன்னு பார்த்தோம், கங்கை நதி. சரிங்களா. சரி, இப்போ இது எங்கே வந்து உருவாகுது அப்படின்னா திபெத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர் அப்படிங்கிற ஏரிக்கு கிழக்கு பக்கம் கைலாஷ் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய செம்மாயுங்டங் அப்படிங்கிற பனியாற்றில் உருவாகுது. சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா திபெத் பகுதியில் இது சாங்போ, அதாவது தூய்மை அப்படிங்கிற பெயரில் அந்த நதி வந்து அழைக்கப்படுது. இந்த பிரம்மபுத்திரா எப்படி இந்தியா வழியாக வருது அப்படின்னா திகாங் அப்படிங்கிற மலையோட இடுக்கு வழியாக இந்தியாவிற்குள்ளே வந்து வருது. சரிங்களா. இதோட துணை ஆறுகள் என்னென்னா திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ, இது எல்லாமே இதோட முக்கிய துணை ஆறுகளாக இருக்குது. வங்கதேசத்தில் இது ஜமுனா அப்படிங்கிற பெயர்லையும் கங்கை ஆற்று கூட கலந்ததுக்கப்புறம் இது மேக்னா அப்படின்னும் அழைக்கப்படுது. அப்போ வங்காளதேசத்துலேயே இது 2 வகையாக வந்து அழைக்கப்படுது. கங்கை ஆற்றுல கலந்ததுக்கப்புறம் மேக்னானும், கலக்கிறதுக்கு முன்னாடி ஜமுனானும் அழைக்கப்படுது. எங்கே, பங்களாதேஷில். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த இமயமலைகளில் தோன்றக்கூடிய ஆறுகளோட சிறப்புகள் என்னென்னா நீளமாக இருக்கும், அகலமாக இருக்கும், வற்றாத நதிகளாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீர்மின் உற்பத்தி வந்து செய்ய முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு ஏற்றதாக வந்து இருக்கும். சரிங்களா. இந்த 4 பாயிண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக தான் நமக்கு இப்போ அடுத்து பார்க்க போகிற தீபகற்ப இந்திய ஆறுகளாக வந்து நிற்கும். சரிங்களா. சரி, இந்த தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னா தென்னிந்தியாவில் பாயக்கூடிய நதிகளை தான் என்னென்னு சொல்கிறோம், தீபகற்ப ஆறுகள்னு சொல்கிறோம். சரிங்களா. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது இது. ஓகேவா. இது வந்து பருவகாலத்தை ஏற்ற மாதிரி தான் இதோட நீரோட அளவு. இப்போ மழை பெஞ்சதுன்னா நீரோட வரத்து அதிகமாக இருக்கும், மழை பெய்யலைன்னா நீரோட வரத்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து செங்குத்தாக பாயக்கூடிய நதிகளாக வந்து இருக்கும். இது வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதுதான் என்னென்னா கிழக்கு நோக்கி பாயுமாறுகள், மேற்கு நோக்கி பாயுமாறுகள். இதுலையுமே நம்ம என்ன தான் பார்ப்போம்னா இது எங்கே வந்து ஆரிஜின் ஆகுது, அதாவது எங்கே உருவாகுது, எதன் வழியாக ஓடி எங்கே வந்து கலக்குது, இதோட துணை நதிகள் என்ன, இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கிழக்கு நோக்கி பாயும் நதிகளில் ஃபஸ்ட்டு யார், மகாநதி. இது வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிக்காவிற்கு பக்கத்தில் ஒடிசா மாநிலத்தின் வழியாக இது உருவாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக வந்து போகுது. சரிங்களா. இதோட துணை ஆறுகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, இதெல்லாம் வந்து என்னதுங்க, மற்றும் நன், இதெல்லாம் வந்து இதோட துணை ஆறுகள். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே போய் கலந்து முடியுது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் ஜாயின் ஆயிடுது. அடுத்து கோதாவரி. ஸோ இது வந்து கோதாவரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து உற்பத்தி ஆகுது. இந்த நதி வந்து விருத்தகங்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதோட துணை ஆறுகள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலாமி அப்படிங்கிறது எல்லாமே இதோட துணை ஆறுகளாக வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து கடைசியில் வந்து இந்த பகுதியில் கோதாவரி டெல்டா பகுதியில் ஒரு நன்னீர் ஏரி வந்து இருக்குது. என்னென்னா கொள்ளேரி ஏரி அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து கிருஷ்ணா நதி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில்
பலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் வந்து நமக்கு உருவாகுது. சரிங்களா? ஸோ இது வந்து இரண்டாவது மிகப்பெரிய நதியாக வந்து இருக்குது. தீபகற்ப ஆறுகள்லேயே இரண்டாவது மிகப்பெரிய நதியாக வந்து இருக்குது. இதில் கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடாவாறு அப்படிங்கிறது எல்லாமே என்னதுங்க, இதோட முக்கிய துணை ஆறுகளாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆந்திர பிரதேசம் வழியாக போயிட்டு வங்காள விரிகுடாவில் வந்து என்ன ஆயிடுது, கலந்துருது. அடுத்து காவிரி ஆறு. ஸோ காவிரி ஆறு வந்து கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் தலைக்காவிரிங்கிற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா? இது வந்து இரண்டாக பிரிஞ்சு சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஆற்று தீவுகளே வந்து உருவாக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நுழைந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக வந்து பாஞ்சிட்ருக்கு. அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரிங்கிற 2 பிரிவுகளாக பிரிந்து கடைசியில் பூம்புகார் கடலில் வந்து போய் வங்கக்கடலில் கலந்துருது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கிழக்கு பக்கம் நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அவ்வளோதான். அடுத்து மேற்கு பக்கம் நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் 2 பார்க்க போகிறோம். ஒன்று நர்மதை, இன்னொன்று தபதி. ஸோ இது வந்து பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக் அப்படிங்கிற பீடபூமியில் உற்பத்தியாகி இது வந்து பாய்ந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் கலக்குது. லாஸ்ட்டில் எங்கே போய் கலக்குது, அரபிக்கடலில் கலந்துருது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்லேயே மிகவும் நீளமானது என்னதுங்க, இந்த நர்மதை தான். இதோட துணை ஆறுகள் வந்து என்னென்னு சொல்லப்படுதுன்னா பர்னா, ஹல்லூன், ஹெரான், பஞ்சர், தூதி, ஷக்கார், டவா மற்றும் கோலர் அப்படிங்கிற ஆறுகள். சரியா? அடுத்து தபதி அப்படிங்கிறது வந்து என்ன, இந்தியாவோட முக்கியமான ஆறுகளில் இதுவும் வந்து ஒன்றா வந்து இருக்குது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்டூல் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் தான் இதுவும் வந்து கலக்குது. இதோட துணை ஆறுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா வாகி, கோமை, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பஞ்சரா, போரி. இது எல்லாமே இதோட துணை ஆறுகளாக வந்து கருதப்படுது. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த தென்னிந்திய ஆறுகளோட சிறப்பு இயல்புகள் என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. இது குறுகலா மற்றும் நீளம் குறைந்தவையாக வந்து இருக்குது. இது வந்து வற்றும் ஆறுகள். இது வந்து என்னென்னா நீர் மின்சாரம் உற்பத்திக்கு ஏற்றது, நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாதவை. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த இமயமலை ஆறுகளுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட் பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. பார்த்திங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஆரம்பத்தில் ஒரு 5 பிரிவுகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆறுகள் பற்றி ஒரு 2 பிரிவுகள் பார்த்தோம். அவ்வளோதான். இந்த பாடமே வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியான படம் தான். ஒரு 2-3 தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ண ரொம்பவே ஈஸியாக வந்து போயிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த லெசன் 2ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.